நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் எட்வர்ட் தேவராஜ், சில்வையம்மாள், அல்போன்சா, சகாய ரவி, அந்தோனி சில்வேரா இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் குழந்தை தெரேசம்மாள் 6ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் லாகார்து ஸ்டெல்லா மேரி, தெரேஸ் மேரி, பிரான்சிஸ், பொக்கிஷம்மாள் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் பிரான்சிஸ் சேவியர், இன்யாசி, ஜெயமரி இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஆரோக்கியம்மாள் 25ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் மற்றும் இறுதியராஜ் ஆண்மலை பாற்றிக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழுவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. வாராயோ இறை குலமே, வாராயோ இறை அரசே, வாராயோ இறை குலமே, வாராயோ இறை அரசே. இருளை நீக்கி ஒளியை ஏற்றி அன்பின் பலியில் கூடுவோம், அன்பின் பலியில் கூடுவோம். உள்ளம் நிறைய பயபக்தியோடு பலியில் கலந்திடுவோம், உள்ளம் நிறைய பயபக்தியோடு பலியில் கலந்திடுவோம். இறை புகழ் கீதம் பாடி பாடி இறை இல்லம் சென்றிடுவோம், இறை புகழ் கீதம் பாடி பாடி இறை இல்லம் சென்றிடுவோம். தந்தை மகன் தூயாவையின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியில் நாம் தகுதியோடு பங்கு பெறும் பொருட்டு நாம் நம்முடைய கடவுளுக்கு எதிராக செய்த குற்றங்கள் குறைகளை ஏற்று அவருடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் மன்றாடுவோம்.
எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் உரையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உம்மிடம் அன்றாடுவதை எங்களுக்கு கனிவாய் அளித்திரள உம்மை வேண்டுகின்றோம். விண்மீனின் வழிகாட்டுதலால் அறிவிக்கப்பட்ட உலக மீட்பரின் பிறப்பு எங்கள் மனங்களுக்கு என்றும் வெளிப்படுத்தப்பட்டு பயனளிக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இயேசு இறைமகன் என்று தூய ஆவியும் நீரும் இரத்தமும் சான்று பகர்கின்றன. திருத்தூத யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 5 முதல் 13 முடிய. அன்பார்ந்தவர்களே, இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே, கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ? கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார். இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோர் இச்சான்றை தம்முள் கொண்டிருக்கின்றனர். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்குகின்றனர். ஏனெனில் தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை. கடவுள் நமக்கு நிலை வாழ்வை அளித்துள்ளார். இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கிறது. இதுவே அச்சான்று. இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர். அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிரார். இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலை வாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 147, 12 15 மற்றும் 19 20 முடிய உள்ள இறைவார்த்தைகள். எருசலேமே உன் ஆண்டவரை போற்றுவாய் போற்றுவாய். எருசலேமே உன் ஆண்டவரை போற்றுவாய்
எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி. எருசலேமே உன் ஆண்டவரை போற்றுவாய் போற்றுவாய். அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடையச் செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. பல்லவி. எருசலேமே உன் ஆண்டவரை போற்றுவாய் போற்றுவாய். யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. பல்லவி. எருசலேமே உன் ஆண்டவரை போற்றுவாய் போற்றுவாய். எருசலேமே உன் ஆண்டவரை போற்றுவாய் போற்றுவாய். Alleluia, 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 Alleluia. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 12 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார். அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. இயேசு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம். நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார். ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாய் பரவிற்று. அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடி வந்தார்கள். அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் நம்முடைய ஆண்டவர் நீரினால் மட்டுமல்ல, நீரினாலும் இரத்தத்தாலும் வந்தவர் என்று தூய ஆவியார் சான்று பகர்கின்றார். அன்பானவர்களே, இது 3 ஞானஸ்தானத்தை கூட குறிக்கும். அதாவது தண்ணீர் திருமுழுக்கு, தூய ஆவியால் பெறக்கூடிய திருமுழுக்கு, இரத்தத்தால் பெறக்கூடிய திருமுழுக்கு என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம்.
ஆன்மீகத்தில் சார்ந்து நாம் பார்க்கும் பொழுது, அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம் தண்ணீரால் திருமுழுக்கு பெற வேண்டும், ஆண்டோடைய இரத்தத்தாலும் நாம் திருமுழுக்கு பெற வேண்டும், கடைசியாக அவருடைய உயிர் தூய ஆவியினால் நாம் நிரம்ப வேண்டும். ஆக இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணம் உண்டு. ஒவ்வொன்று தண்ணீருக்கு ஒரு குணம் உண்டு, ஆண்டோடைய இரத்தத்துக்கு ஒரு குணம் உண்டு, பரிசுத்த ஆவியானுடைய உயிருக்கு ஒரு குணம் உண்டு. ஆக இது மூன்றும் சேர்ந்தது ஆண்டவருக்கு சான்று பகர, இயேசுவுக்கு சான்று பகர்கின்றார்கள். அன்பானே, ஆண்டோடைய இரத்தம் நம் மீது தெளிக்கப்படும் பொழுது நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகின்றது. பரிசுத்த ஆவி என்கின்ற நெருப்பு நமக்குள் வரும் பொழுது அவருடைய உயிரோடு கலந்து நாம் பயணிக்கின்றோம். நீரினால் திருமுழுக்கிடமே உங்களுக்கு தெரியும். ஆக இது எல்லாமே நம்ம திருச்சபையில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஆக நாம் ஆண்டவருக்கு சான்று பகர வேண்டும் என்றால் இரத்தத்தாலும் கழுவப்பட வேண்டும், தூய ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். இங்கே நற்செய்தி நாம் பார்க்கலாம். ஆண்டவர் ஒரு தொழுநோயாளியை குணமாக்குகின்றார். அதாவது இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார். அன்பால் இந்த கை நீட்டு என்பது பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் பார்த்தோம் என்றால் ஆண்டோடைய கரம்தான் நம்மை படைத்தது. மண்ணிலிருந்து உருவாக்குறார் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை. இந்த கரம் தான் உன்னை உருவாக்கியது. மோசேக்கு சட்டத்தை எழுதுக சீனாய் மலையில் கொடுத்த இந்த கரம் தான் சட்டத்தை கொடுத்தது. விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டவனுக்கு கொடுத்த சட்டத்தை கொடுத்தது நான் தான், அந்த கரம் என்னுடைய கரம் தான் என்று அந்த கரத்தை சொல்லப்படுகிறது. இங்கே கையை நீட்டி அப்படின்னு சொல்லும்பொழுது இது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது, சுகத்தை குறிக்கிறது, விடுதலையை குறிக்கிறது. ஆக உங்களை உருவாக்கியது நான், உங்களுக்கு சுகமளிப்பது நான், உங்களுக்கு சட்டத்திட்டம் கொடுத்தது நான், இந்த கரம் தான் உங்களை ஆசீர்வதிக்கிறதும் இந்த கரம் தான், இஸ்ரவேலை ஆசீர்வதித்ததும் இந்த கரம் தான் என்று சொல்லக்கூடிய இந்த கரங்களை, ஆண்டோடைய கரத்தை பல அர்த்தங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே உங்களை உருவாக்கியவர், உங்களை ஆசீர்வதிப்பவர், உங்களை வழி நடத்துபவர் எல்லாமே நான் தான் என்று சொல்லப்படுகிறது. கடைசியாக இங்கே நான் பார்க்கும் பொழுது சுகத்தை கொடுத்து இங்கே என்ன நடக்குது என்றால், அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறையிடம் வேண்டி வந்தார். அன்பாலே, நம்முடைய ஆண்டவர் மனிதனும் கடவுளும் ஆனவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக மனிதனும் கடவுளுமான வார்த்தையானவர் சதையில் பிறக்கிறார். ஆக மனித தன்மையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்வது. கடவுளுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் இதே போல் நம்முடைய ஆண்டவர் செய்ததைப் போல இந்த அதிசயங்கள் அற்புதங்கள் நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால், ஆண்டோடைய கரம் நம் வாழ்க்கையில் நீட்டப்பட வேண்டும் என்றால், அவர் நம் வாழ்க்கையை தொட வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது கடைசியாக சொல்லப்பட்டது போல நாமும் தனித்திருந்து ஆண்டவரை தேட வேண்டும். இங்கே அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் நடத்த பிற்பாடு இங்கே என்ன நடக்குது என்றால், ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டு தனிமையாய் போய் தகப்பனோடு நேரத்தை செலவழிக்கின்றார். அதனாலே ஆண்டோடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படக்கூடிய நாம் செய்ய வேண்டியது மிக 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 முக்கியமானது ஒன்று, நாமும் தனிமையில் நம்முடைய ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும். பூசைக்கு மட்டும் வந்தால் மட்டும் பத்தாது. பூசைக்கு வாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்காக இந்த சாமியார் பூசைக்கு வராதீங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிடாதீங்க. பூசை கல்வாரி பலி, ஆண்டவரை ஒப்பு கொடுப்பது. ஆனால் தனி ஜெபம் என்பது அங்கு தான் ஆண்டவரை நாம் உணர்கின்றோம். மோசே தனிமையில் ஆண்டவரை சந்தித்தார், முகமுகமாக சந்தித்தார். எல்லா இறைவாக்கினர்களும் ஆண்டவரை தனிமையில் சந்தித்தார்கள், அவரோடு உறவாடினார்கள். அப்போ தனிமையில் நான் நேரத்தை கொடுத்து அவர் பாதத்தில் அமரும் பொழுது தான் ஆண்டவரை சந்திக்க முடியும், அவரோடு உறவாட முடியும். அங்கே தனிமையில் தான் ஆண்டவர் நம்மை செதுக்குகிறார். உங்கள்கிட்ட இந்த குறை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, இதை மாற்று, இதை சரி பண்ணு. அப்போ எனக்கு ஞானம் தனிமையில் தான் கிடைக்குது, ஆண்டோர் பாதத்தில் தான் கிடைக்குது. அறிவு ஆண்டோடைய பாதத்தில் தான் கிடைக்குது. சுகம் ஆண்டோடைய பாதத்தில் தான் கிடைக்குது. விடுதலை ஆண்டோடைய பாதத்தில் தான் கிடைக்குது. வாழ்வு வழி எல்லாமே நான் தனிமையில் ஓடி போய் அவர் பாதத்தில் உட்காரும் பொழுது அங்கே தான் எனக்கு கிடைக்கும். ஆக கடவுளுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் மிக முக்கியமாக செய்ய வேண்டியது, வாழ்நாள் முழு நாம் செத்து மண்ணுக்குள்ளே போகிற வரையும் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு தனிமையில் நேரத்தை செலவு. அது எவ்வளவு நேரமாக வேணால் இருக்கலாம். 1 மணி நேரமாக இருக்கலாம், 6 மணி நேரமாக கூட இருக்கலாம், அதிகாலையாக இருக்கலாம், மதியானமாக இருக்கலாம், சாயங்கால நேரமாக இருக்கலாம், இரவு நேரமாக இருக்கலாம். எந்த நேரமாக இருந்தாலும் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ஆண்டவரோடு ஓடி போய் உட்காந்து அவரோடு பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பாலே, பிசாசு நம்மளை எல்லா வேலையும் செய்ய வைப்பான், எல்லாமே செய்யலாம். ஆனால் அந்த ஓடி போய் ஆண்டவர் பாத்தில் உட்கார்றது மட்டும் அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா நம்ம ஆண்டவர் பாத்தில் உட்காந்துட்டோம்னா அவரை தேட ஆரம்பிச்சிருவோம், அவரை அனுபவிக்க ஆரம்பிச்சிருவோம், அவருக்குள்ளே வளர ஆரம்பிச்சிருவோம், அவரை பற்றி கொள்வோம், அவர் நம்ம வீட்டுக்கு வந்துடுவார், நம்மளுடைய குடும்பத்துக்கு வந்துடுவாருங்கிறது நம்ம பிசாசுக்கு நல்லா தெரியும். அப்போ பிசாசு நீங்கள் பாருங்கள், எல்லா காரியத்தையும் செய்ய அலோவ் பண்ணுவான், விட்டு கொடுப்பான்.
ஆனால் ஆண்டவர்கிட்ட மட்டும் ஓடி போய் உக்காந்துடாத தனிமையில். அதுக்கு மட்டும் தடைகள் நிறைய வரும். சோர்வு வரும், பலவீனம் வரும், நோய் வரும். நான் உட்காந்து என் வாழ்க்கையில் என்ன அற்புதம் நடந்துச்சு, ஒன்றுமே நடக்கலையேங்கிற வெறுப்பு வரும், காயம் இருக்கும் நம்ம மனசில். என் வாழ்க்கை இன்னும் மாறலையே, கண்டிப்பாக இருக்கும். எனக்கும் இருக்குது, உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் இருக்குது. ஆனால் அந்த காயத்தோடு ஓடி போய் ஆண்டுகிட்ட உட்காரும் பொழுது நம்மளுடைய உள்ளத்தை பார்க்குறார். நம்ம சோர்ந்து போயிருக்கும் பொழுது, பலவீனமாக இருக்கும்போது, உடஞ்சி போயிருக்கும் பொழுது, எனக்கு ஜெபிக்கவே விருப்பம் இல்லை ஆண்டவரே, எதுக்கு நம்ம பாத்தில் உட்காரணும், என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை விட மாட்டேன், நான் உன் கூட இருக்கிறேன், தட்டி எழுப்புவார். அது அதிகாலையாக இருக்கலாம், இரவு நேரமாக இருக்கலாம், அது எந்த நேரமாக இருக்கலாம். உங்களோட தட்டி எழுப்புவார், உக்காரு நான் உன் கூட இருக்கேன். அப்போ தட்டி எழுப்பும் பொழுது நமக்கு தெரியும், ஓகே ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. நான் சோர்ந்து போய் உடஞ்சி போய் நோயில் படுத்து கிடக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம தட்டி எழுப்பும் பொழுது உட்காரு என் கூட பேசு அப்படிங்கும் பொழுது அது நமக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஓகே ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறாரு, என் கூட இருக்கிறாரு, எனக்கு ஞானத்தை கொடுக்குறாரு, என்னை வழி ஆசீர்வதிக்கிறாரு. ஆக இது எல்லாம் எங்கே நடக்குதுன்னா அன்பானவர்களே, ஆண்டோடைய பாதத்தில் தான் நடக்குது. ஆண்டோட பாதத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் உட்காரணும். நம்முடைய குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். ஆக ஆண்டோடைய பாதத்தை தேடுவது என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடமை. அது வரப்பிரசாதம். எந்த ஒரு மனிதர்களுக்கும், எந்த ஒரு மதத்தில் இருக்கவங்களும் அது கொடுக்கப்படல. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவரோடு போய் பேசுவது, அவருடைய குரலை கேட்பது, அவருடைய சத்தத்தை கேட்பது. அன்பாலே நம்ம அதுக்குள்ளே பழகிட்டோன்னா ஆண்டவரோடு உறவாட ஆரம்பிச்சிருவோம். அவர் நம்மோடு பேச ஆரம்பித்தா இறை வார்த்தை மூலிமா நம்மோட பேசுவார். சில நேரங்கள் நம்முடைய காதுகளை திறப்பார். இரவுல சொப்பனங்கள், கனவுகள் வழியாக நம்மோட பேசுவார். அல்லது மற்ற மனிதர்கள் மூலிமா பேசுவார், இயற்கை மூலிமா பேசுவார். ஆக ஆண்டவருடைய குரலை பல விதங்கள் நம்ம கேட்கலாம். ஆனால் அதற்கு நான் என்ன டியூன் பண்ணி வச்சுருக்கிறேனா, கரெக்டாக நான் வச்சுருக்கிறேனா அப்படிங்கிறது அது ஒரு ப்ராசஸ். மெதுவாக தான் நடக்கும். எடுத்தோன்னே எல்லாமே நடந்துடாது. அதுதான் அது நடப்பதற்கு நான் என்ன செய்யணும், ஓடி போய் அவரை தேடணும், அவர் பாதத்தில் உட்காரணும், நம்முடைய கஷ்டங்களை ஆண்டோடு பகிர்ந்து கொள்ளணும், சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளணும். எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இடம் எதுனா தனிமையில் ஆண்டவரோடு உட்காந்து பேசுவது. அது ஆலயத்துக்கு வந்து உட்காரலாம், அல்லது உங்கள் வீட்டில் கூட நீங்கள் உட்காரலாம். எங்கே நேரம் கிடைக்குதோ தனிமையில் ஆண்டவரோட நேரத்தை சொல்லணும். அன்பாலே நீங்கள் நல்ல மரமா அல்லது கெட்ட மரமா, கனி தரக்கூடிய மரமா அப்படின்னு நம்ம எப்போ தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்கள் உங்களே கேளுங்க, நான் எவ்வளவு நேரம் நான் ஆண்டவரோட என் நேரத்தை செலவு பண்ணேன். யாரெல்லாம் அதிகமான நேரத்தை நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ அவர்கள் நல்ல மரம், அவர்கள் கனி கொடுக்கக்கூடிய மரமாக ஆண்டவர் மாற்றுவார். அப்போ தான் நம்ம கனி கொடுக்க முடியும். கனி கொடுக்கணும்னா நீங்கள் ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து அவரோட பேசணும், அவரோட நேரத்தை செலவு பண்ணணும். குறைந்தது ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது உங்கள் வீட்டிலையோ அல்லது எங்கே நேரம் கிடைக்குதோ தனிமையில் உட்காரணும். மாதம் முழுசும் நீங்கள் வேலை செஞ்சு ஓடுறீங்க, அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் ஒரு பாட்டில் எடுத்துங்க, ஒரு டப்பா தண்ணி எடுத்து வந்துங்க, உட்காந்துங்க, உபவாசம் இருங்க, ஆண்டவர் பத்தில் உட்காருங்க. ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து ஒரு நாள் முழுவதும் உபவாசம் இருக்கலாம், தண்ணி குடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு அவரோட பேசலாம், ஆண்டவர் வார்த்தையை படிக்கலாம், தூக்கம் வந்து அங்கேயே படுத்து தூங்கலாம். இந்த மாதிரி செய்யணும். எத்தனை பேர் நம்ம செய்யணும் நமக்கு தெரியாது. அங்கே தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார், அங்கே தான் ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்குறார், அங்கே தான் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். இது ஒரு விதத்தில் ஆண்டவரை தேடுறது. வேலை செஞ்சுட்டு கூட நம்ம ஆண்டவரை தேடலாம். பல விதங்கள் இருக்குது ஆண்டவரை பாதத்தில் அமருகிறதுக்கு. ஆகவே அன்பானவர்களே, வேதத்தில் வாசித்தோம்னா பல அதிசயங்கள், அதாவது பல விதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எப்படிலாம் ஆண்டவர் பாதத்தில் அமரலாம் என்பது சொல்லப்பட்டு, சங்கீதங்களில் சொல்லப்பட்டிருக்கு, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா இறைவாக்களும் அதான் செஞ்சான். ஆக கிறிஸ்தவன் அப்படின்னா நான் என்னுடைய நேரத்தை ஆண்டவர் பாதத்தில் செலவழிக்க வேண்டும். மனிதர்கள் முன்பாக அல்ல, மற்ற மேகசின் முன்பாக எல்லாம் கிடையாது. அவனுடைய வார்த்தை, அவருடைய பாதம், அவருடைய வார்த்தை, அவருடைய பாதம், அவருடைய வார்த்தை, அவருடைய பாதத்தில் செலவழிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை, நம் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாக இருக்கின்றார். ஆண்டவரை தேடுவோம், இவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென். கடந்த காலத்தின் நன்மைகள் ஒவ்வொன்றும் நன்றியுடன் நான் அர்ப்பணித்தேன். கடந்த காலத்தின் நன்மைகள் ஒவ்வொன்றும் நன்றியுடன் நான் அர்ப்பணித்தேன். கண்ணீர் கலந்த நினைவு எல்லாமே உன் திரு பாதம் நான் அர்ப்பணித்தேன். உன் திரு பாதம் நான் அர்ப்பணித்தேன்.
அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் எல்லாம் அர்ப்பணித்தேன் 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 எல்லாம் அர்ப்பணித்தேன். அன்பானவர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் திருப்பலியானது எல்லாம் உள்ள தந்தையாக நினைக்கிட்டதாபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து கொலையை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றளவு உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் ஆளும் எல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் என்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலு குறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்குரிய மனிதத்தன்மை முடிவில்லா மாற்றி பெறுவதோடு அல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் புனிதரோடு நாங்களும் புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளில் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்தன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழுந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை பரிசுத்த ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திரு நிலையினராய் அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் குகந்தோராயிருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வி பங்குளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனும் கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துறலுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதி அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மடை விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் இருந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. தன்னிகரில்லா தலைவனின் அன்பு, மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. கன்னிகரில்லா தலைவனின் அன்பு, மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. எல்லாம் இறை அன்பே, எதிலும் நிறை அன்பே. எல்லாம் இறை அன்பே, எதிலும் நிறை அன்பே. வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே, என் வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே. பாலநில பயணத்திலே வான் மன்னாவை பொழிந்த அன்பு. பாலநில பயணத்திலே வான் மன்னாவை பொழிந்த அன்பு. பகலிலும் இரவிலுமே எந்த குறையின்றி காத்த அன்பு. பகலிலும் இரவிலுமே எந்த குறையின்றி காத்த அன்பு. குறையின்றி காத்த அன்பு. எல்லாம் இறை அன்பே, எதிலும் நிறை
இறையன்பே, எல்லாம் இறையன்பே, எதிலும் இறையன்பே. வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே, என் வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே. இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்தேடும், பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொழுது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருக என் அன்போடு என்னை ஏறிடும். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்படச் செய்து, அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. மலருக்கு பதிலாய் களை எங்கும் தோன்றி, மனதினை நிரப்புதல் பார்த்திருந்தாய். மலருக்கு பதிலாய் களை எங்கும் தோன்றி, மனதினை நிரப்புதல் பார்த்திருந்தாய். உடல் உலரட்டும் என்றே ஒதுக்கி விடாமல், கலைகளை அகற்றி காத்திருந்தாய். கலைகளை அகற்றி காத்திருந்தாய். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன்,
என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.